வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நிர்வாக அதிகாரிகளுக்கான எரிபொருள் குறைப்பு சுற்றறிக்கை வெளியீடு. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடிய இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும். ரணில் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து ஜனாதிபதியை தெரிவிப்பு. பரஸ்பர வரிகளை பாரிய அளவில் குறைக்க அமெரிக்க மற்றும் சீனா இணக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட நாடாளுமன்ற நிர்வாக அதிகாரிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை குறைத்து விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை செயலாளர் நாயகத்திற்கு வரம்பற்ற எரிபொருள் வழங்கப்பட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் மாதத்திற்கு 220 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி செயலாளர் பெறும் எரிபொருளின் அளவும் மாதத்திற்கு 165 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. உதவி செயலாளர் நாயகம் மற்றும் துறை தலைவர்கள் பெறும் எரிபொருளின் அளவை மாதத்திற்கு 135 லிட்டராகவும், செயலாளர் நாயகத்தின் ஒருங்கிணைப்பு செயலாளர் பெறும் எரிபொருளின் அளவை மாதத்திற்கு 115 லிட்டராகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி வெளியிட்ட இந்த சுற்றறிக்கையின்படி எரிபொருள் கட்டுப்பாடுகள் 2ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட உள்ளதுடன் நாடாளுமன்ற தலைவர்கள் கடந்த காலங்களில் அதிகமாக எரிபொருளை பயன்படுத்துவதாக வெளியான தகவல்களை அடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவை குறைக்க நாடாளுமன்ற பணிப்பாளர் ஆலோசனை குழுவின் கூட்டத்தில் அண்மையில் தீர்மானிக்கப்பட்டது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெசாக் வலயங்களில் செயல்படுத்தும் காலப்பகுதிக்குள் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்காக இந்த விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. வெசாக் அலங்காரங்களை பார்வையிடுவதற்கு பாரிய அளவிலான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வெசாக் வலயங்களை அண்மித்து விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தை கையாள்வதும் ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தனியார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வளர்ச்சி கண்ட இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் அதேவேளை மகாவலி மேம்பாட்டு திட்டத்தை செயற்படுத்தவும் முதலீட்டு வலயங்களை அமைக்கவும் நாங்கள் உறுதி பூண்டோம் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகின்றதா அல்லது இன்று இருப்பது போன்று இருக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்த உடன்பாட்டை வரவேற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த தீர்மானமானது இருதரப்பிலும் அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தம் மட்டுமல்லாது நிலையான அமைதி, பிராந்திய ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முதல் மற்றும் முக்கிய முன்னெடுப்பு எனவும் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஒரு பெரிய பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் நெருக்கடியை தீர்ப்பதற்கு தோட்டாக்களுக்கு பதிலாக வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்திருப்பது தங்கள் அறிவு ஞானத்தையும் ராஜதந்திர திறமையையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் நெருங்கிய அண்டை நாடாகவும் நண்பராகவும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் என இலங்கை நம்புகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான கலந்துரையாடல்களுக்கு எமது ஆதரவை வழங்குவதோடு எமது காலப்பகுதியிலேயே பிராந்திய அமைதியை அடைவதற்கு தேவையான எந்தவொரு பங்களிப்பையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இன்று முதல் 90 நாட்களுக்கு பரஸ்பரம் பொருட்களின் மீதான வரிகளை பாரிய அளவில் குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெனீவாவில் வார இறுதியில் இடம்பெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த திருப்புமுனை உலகளாவிய சந்தைகளை உற்சாகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய நாளை மறுதினத்திற்குள் அமெரிக்கா சீன பொருட்களின் மீதான வரிகளை தற்காலிகமாக 145 வீதத்திலிருந்து 30 வீதமாக குறைக்கும் என்பதுடன் சீனா அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை 125 வீதத்திலிருந்து 10 வீதமாக குறைக்கும் என கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன துணை பிரதமர் ஹீலிங் டங் மற்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன்ட் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீன் ஆகியோர் தலைமையில் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்த விவாதங்களை தொடர இரு வழிமுறைகளை நிறுவவும் இருதரப்பு ஒப்புக்கொண்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதங்கள் சீனாவிலும் அமெரிக்காவிலும் அல்லது கட்சிகளிலும் உடன்படிக்கைக்கு 3வது நாட்டிலும் நடத்தப்படலாம். தேவைக்கேற்ப இரு தரப்பினரும் தொடர்புடைய பொருளாதார மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் குறித்து ஆலோசனைகளை நடத்தலாம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.